எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் வந்து ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், இந்த கேக் ரெசிபி நீங்கள் உங்கள் இட்லி மாவில் செய்ய முடியும். ஆமாங்க, இட்லி மாவில் சூப்பராக கேக் செய்ய முடியும். இதில் மைதா ஓவனு எதுவுமே தேவையில்லைங்க. வெல்லம் போட்டு இட்லி மாவு போட்டு சூப்பராக கேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். நல்லா ஸ்பஞ்சியாக இருக்கும். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேக் செய்கிறதுக்கு முன்னாடி எந்த பேனில் வந்து நம்ம செய்ய போகிறோமோ அந்த பேனை வந்து இந்த மாதிரி ஒரு ஹைட்டுக்கு வச்சுட்டு அதை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ஸோ செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பவுலில் வந்து இட்லி மாவு சேர்க்குறேன். அடுத்தது வெல்லம் சேர்க்குறேன். இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா வெல்லம் வந்து கரைய கொஞ்சம் டைம் ஆகும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ ஒரு 5-10 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுவே நல்லா கரைஞ்சிரும். அப்பப்போ கொஞ்சம் கிளறிட்டு இருங்க. ஸோ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து 15 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா ஃபுல்லாகவே நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து ரவை சேர்த்துக்கிறேன். அப்புறம் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். தேங்காய் வந்து குட்டி குட்டியாக இருக்கட்டும், அப்போ தான் வந்து திப்பி திப்பியாக நிற்காது வாயில் சாப்பிடும் போது. அடுத்தது காஞ்ச திராட்சை சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். அப்புறம் நெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த கேக்குக்கு. இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நெய்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணும். ஸோ கடைசியாக ஆப்ப சோடா சேர்க்குறேன், பேக்கிங் சோடா. இதை மிக்ஸ் பண்ண உடனே நம்ம வந்து பேக் பண்ண வச்சிடணும். ஸோ இந்த ட்ரேயில் வந்து எண்ணெய்லாம் தடவி கீழே பேப்பர்லாம் ஒட்டி ரெடியாக இருக்குது. ஸோ இதை ஆப்பசோடா சேர்த்தோன்னே இதுக்குள்ளே நான் ஆட் பண்ணிடுவேன். ஸோ தட்டினா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர் பபிள்ஸ் வந்து போகும். இப்போது டக்குன்னு வச்சுட்டேன் நான் அடுப்பில். இது வந்து ஒரு 1/2 hour to 45 minutes பேக் ஆகும். ஸோ 45 minutes ஆகிடுச்சு. பக்காவாக பேக் ஆகிருக்கு. எவ்வளோ அழகாக ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். இந்த குச்சி வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். ஃபுல்லாக பேக் ஆகிடுச்சு. இப்போ ஃபேன் காற்றுல இப்போ வெளி காற்றுல ஆறுறதுக்கு அப்படியே விட்டுருக்கேன். நல்லா ஆறிடுச்சு. ஓரத்தெல்லாம் வந்து இந்த மாதிரி கத்தி வச்சு ஃப்ரீ பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தட்டில் கவுத்தினோன்னா ஈஸியாக விழுந்துடும். இப்போ கவுத்திட்டு பேப்பரை எடுக்க போகிறேன். இந்த கேக்லேருந்து பேப்பர் எடுக்கிற ஃபீலே தனி ஃபீல் தான். பாருங்கள் எவ்வளோ ஸ்பஞ்சியாக சாஃப்டாக இருக்குது. பார்க்கவே கேக்கு ரொம்ப ஈஸி, ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ஸோ கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ ஸ்பஞ்சியாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக ஸ்பஞ்சியாக சூப்பராக இருக்கும். இப்போ கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இட்லியில் எப்படியா இவ்வளோ சூப்பராக இருக்குன்ற அளவுக்கு கேக் ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ கேக் பாருங்கள் எவ்வளோ ஸ்பஞ்சியாக சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வேளை சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.